வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 7/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை மணி 10:30 11:30 மணி வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 2:30 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை மணி 9 முதல் 10:30 வரையும், இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:32 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 4:36 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:46 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:36 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:15 வரை பூர்வ நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மன வருத்தமோ மன அச்சமோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரிங்களா? இந்த சந்திராஷ்டம நாளில் மாமூலாக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நேராது. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேளுங்க கமெண்ட்ஸில். உடனுக்குடன் பதில் உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வரவை மீறிய செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. இன்றைய நாள் செலவு அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சுப செலவு தான், அதில் ஒரு நல்ல சந்தோஷமும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் மறைந்திருந்தால் கூட ஒரு அற்புதமான நாளாகவே இன்றைக்கி நீங்கள் செலவாக இருந்தாலும் அற்புதமான நாளாகவே இருக்கும்ங்கிறத மாற்றுக்கிறது இல்லைங்க. அலுவலக பணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் அளிக்கிற அளவில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் மன சந்தோஷத்தையும் ஒரு புதுவித தைரியத்தையும் ஏற்படுத்தும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு செலவு இருந்தால் கூட மனதிற்கு இனிய சம்பவங்களால் ஒரு பக்கம் சந்தோஷமும் நேரும் என்பது தான் இன்றைய நாளோட பலன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் லாப இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான ஆதாயம் உண்டுங்க. புதிய சிந்தனையால் ஒரு புதிய யுத்தியை கையாண்டு ஒரு மாபெரும் ஒரு வியாபாரத்தை முடிப்பீங்க. ஆமாங்க, இந்த நாளை பொறுத்தவரையிலையும் கமிஷன் ஏஜெண்ட் அது மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளுங்க இன்றைக்கி. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்கள் பக்கம்தான். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய ஆசைப்படி சில விஷயங்கள் இன்றைக்கி நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனதிற்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு அனைவரும் கொடுப்பாங்க வீட்டில். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இன்றைக்கி செலவு கையாண்டிங்கன்னா நல்லதுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் சிறந்த ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் உங்களுடைய ஆசைப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைவதனால மனதில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. வேலை நிமித்தமாக சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அலுவலக பணியில் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்று அழைக்கப்பட வேண்டிய நாள் தான் இன்றைக்கி. அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கள், சிறு சிறு பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகளும் இன்றைக்கி துளிர் விடுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பழசை எண்ணி நீங்கள் மன அசை போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சரிங்களா? இந்த நாளை பொறுத்தவரையிலையும் வெளியூர் செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு உண்டுங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வசதி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதற்கு தக்க முயற்சிகள் நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் இன்னைக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குறிப்பாக மூத்த சகோதரர் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வழியில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களின் மூத்த சகோதரருக்கு முடிந்தவரை இன்றைக்கி எல்லோருமே கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிலங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒருபடி உங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் உங்களை மதிப்பாங்க. உயர்வு உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி. அது மாதிரி தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் இன்றைக்கி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுடைய வார்த்தையை முழுசாக நம்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய
நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பண வசதியோ இல்லை பொருள் வசதியோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் யாரிடமும் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அல்லது அரசு உதவியோ உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மேலதிகாரிகளின் உதவி உங்களுக்கு உண்டு. மன சந்தோஷம் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில் நன்மை ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணவரவு காத்திருக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் செய்தொழிலில் மாபெரும் வெற்றியும் வரவேண்டிய பணமும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவுக்கு மேல் இன்னைக்கு செலவு இருந்தாலும் மனதிற்கு ஏற்ற செலவுகளாக இது அமையுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இளைய சகோதரின் ஆதரவு கிடைக்கிறதுனால இன்றைய நாள் 3ஆம் இடத்து சகோதரின் ஆதரவு கிடைக்கிறதுனால மழையாக இருந்தாலும் தூக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களை இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் இளைய சகோதரரால் சில ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகை ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாடுகள் இன்றைக்கி செய்வதற்கான உகந்த நாளுங்க. உங்களுடைய ஆசைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி இன்றைய நாளில் வந்து இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அல்லது குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய நல்ல நாளாக மாறும் என்பதில் எந்த விதமான குறையும் இருக்காதுங்க. சரிங்களா? குறைகள் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் உங்களுக்கு தேவை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சளுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகரம் நீட்ட நண்பர்கள் வருவாங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையும் 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் நலம் தேரக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் மனதிற்கு ஒரு வித கலக்கம், சுணக்கம், தயக்கம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் மாறி சுறுசுறுப்பு மிகுதியாகவும் மருத்துவத்தை வேண்டாம் என சொல்கிற அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை தேரக்கூடிய அற்புதமான நாளுங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம். இன்றைய நாள் உங்களுக்கு உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆச்சரியப்படுத்தத்தக்க வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேர மாற்றங்களால் மனசு மகிழ்ச்சி ஏற்படுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலம்.